இலங்கை எல்லையை தாண்டி இந்திய எல்லைக்குள் வந்த இலங்கையை சேர்ந்த 5 மீனவர்களை இந்திய கடற்படையினர் கைது செய்து ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி இலங்கை மீனவர்களை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். இலங்கை புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி பகுதியைச் சேர்ந்த வர்ணகுல சூர்யா, ஜூரு சாமன், ரெஸ்டி சனுரா, இமானுவேல் சேகரன், சுனில் ஆகிய 5 பேரும் கடந்த 14ஆம் தேதி இலங்கையிலிருந்து ஒரு விசைப்படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தனர். இவர்கள் அவங்க பகுதியிலையும் அதாவது இந்திய பகுதியிலையும் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 17ஆம் தேதி அன்று மாலை தூத்துக்குடியிலிருந்து 57 கடல் மைல் தொலைவில் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து கப்பலில் சென்ற அதாவது நாயக் தேவி என்ற ரோந்து கப்பலில் சென்ற கமாண்டர் மார்க்ஸ் தலைமையிலான கடலோர காவல்படையினர் இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி மீன்பிடித்ததாக படகுடன் இவர்களை 5 பேரையும் கைது செய்தனர். அதன் பின்பு இவர்கள் உளவுத்துறை மற்றும் கீழ்பிரிவு போலீசார், மரைன் போலீசார் உட்பட அனைத்து பிரிவு போலீசார் விசாரணைக்கு பின்பு நேற்று காலை தூத்துக்குடி அழைத்து வரப்பட்டனர். நேற்று சுமார் 200 கிலோ மீன்கள், வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை இவர்களை அழைத்து வந்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் நேற்று நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிபதி தர்மன் வீட்டில் ஆஜர்படுத்தினர். இவரிடம் விசாரணை மேற்கொண்ட நீதிபதி எல்லை தாண்டி வந்ததாகவும் இவர்கள் இனிமேல் அப்படி வரக்கூடாது என்று எச்சரித்தார். அதனை அடுத்து இந்த 5 மீனவர்களையும் வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி வரை தூத்துக்குடி மாவட்டம் சுற்றுவயங்குள்ள மாவட்ட சிறைச்சாலையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனை அடுத்து அவர்கள் அனைவரும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டனர். தற்பொழுது தமிழகத்தில் இலங்கைக்கு எதிராகவும் ராஜபக்சேக்கு எதிராகவும் நிலவி வரும் ஒரு பதட்டமான சூழ்நிலையின் காரணமாக இவர்களை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராமநாதபுரம் அழைத்து வந்தது குறிப்பிட்ட